சென்னை ஓஎம்ஆர் படூரில் ஷர்தா குழந்தைகள் அகாடமி பள்ளி மாணவர்கள் தொழில் முனைவோர் குறித்து பயிற்சி அளிக்கும் வகையில் மாணவர்களை தயாரித்த பொருட்களை விற்பனை மற்றும் கண்காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை ஓஎம்ஆர் படூரில் உள்ள ஷர்தா குழந்தைகள் அகாடமி சார்பில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவர்களையும் தொழில் முனைவோர் ஆக்கும் வகையில் பள்ளி மாணவர்களை வீட்டில் தயாரித்த பொருட்களை கண்காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக நடைபெறும் இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளை மாணவர்கள் அமைத்திருந்தனர். இதில் பிரதான உணவுப் பொருட்கள் கண்காட்சி அமைந்திருந்தது. மாணவர்கள் சமைத்த பல்வேறு பொருட்களை அவர்களே நேரடியாக விற்பனை செய்தனர். அதேபோல உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி அழகு சாதன பொருட்கள், கைவினை பொருட்கள், மேக்கப் பொருட்கள், மெகந்தி, விளையாட்டுகள், நடனம், பாடல் என கிராமத்து திருவிழாவை நேரில் காண்பது போல கண்காட்சி ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு மாணவர்களின் தயாரிப்புகளை வாங்கி மாணவர்களை ஊக்கமளித்தனர். இந்த கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் நிதியை பொருளாதாரத்தின் பின்தங்கிய பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படும் என பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இது 3வது வருஷம் நாங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பசங்க இப்போ இந்த வருஷம் நாங்கள் 4th ஸ்டாண்டர்டையும் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கொடுக்கறது. ஸ்கூல்னால் படிப்பு மட்டும் கிடையாது, அவங்க எப்படி தன் காலில் நிற்கணும், எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசணும், என்னெல்லாம் திறமைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை திறமைகளும் நாங்கள் இந்த ஸ்கூலில் கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இதை வருஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் போன வருஷத்தை விட பெரிய ஸ்கேலில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப திருப்தி. அவங்க பசங்களை இவ்வளோ அவங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கான்னு பார்க்குறாங்க. அது இல்லாமல் பசங்க இதை எடுக்கிறதே அவங்க சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அவங்க பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து இந்த வர்ற எல்லா லாபமும் அவங்கள மாதிரி இருக்கிற பசங்க, அவங்களுக்கு இருக்கிற வசதி இல்லாத பசங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க. ஸோ இதை நாங்கள் எல்லா வருஷமும் தொடருவோம். எங்கள் பசங்க இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ ஸ்கூல் முடித்து காலேஜ் போவாங்க, டிகிரி கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு தான் போகணும்னு இல்லை, தன் காலில் நிற்க முடியுன்றது ஒவ்வொரு வருஷமும் எங்கள் பசங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே எங்கள் ஸ்கூலோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. எங்களுக்கு மொத்தம் ஸ்கூலில் 1350 பசங்க படிக்கிறாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஸ்டால் ஏன்னா நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டால்ஸ் இது பண்ணுறோம், பேரை போட்டிருக்கோம். ஸோ 3 பசங்க ஒரு ஸ்டால்லலாம் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 200 ஸ்டால் போட்டிருக்கோம். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிற பசங்கள் போட்டிருக்காங்க. 4th-லேருந்து 11th வரைக்கும், இந்த வருஷம் 11th வரைக்கும் இருக்கிறாங்க. இது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு அந்த பள்ளி ஆப் மூலமாக, நம்ம பள்ளி ஆப் மூலமாக கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கம். அது என்ன வேணுன்றது பக்கத்து பள்ளிகளில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி வாங்கி கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ எல்லாருக்கும் மதிய வணக்கம். நான் ஷர்தா பள்ளியில் படிக்கிற மாணவி. எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி யங் ஆண்டர்ப்ரனர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இது ஒரு நல்ல காரணத்துக்காக, ஒரு நல்ல நோபல் காஸுக்காக பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்த்து வைக்கிற ப்ராஃபிட்டை ஒரு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணுறோம் சேரிட்டியாக. அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் எங்களோட முன்னேற்றத்துக்காகவும் நாங்களும் இதிலேருந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்குறோம். ஸோ இது மூலமாக நாங்களும் வளர்ச்சி அடைகிறோம், அவங்களும் வளர்ச்சி அடைகிறாங்க. இதுதான் எங்களோட ஸ்கூலோட மோட்டோ. ஸோ நான் பிரகதீஸ்வரி, நான் 9வது வகுப்பு படிக்கிறேன். ஸோ I would like to thank all my parents, my principal ma'am who gave this opportunity to us. என்னோட பையன் சர்வேஷ் 4th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாரு. என்னோட பெரிய பையன் சாய் ஸ்ரவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு.
இப்போ நாங்கள் ஸ்ரதா யங் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஸ்டால் ஈவெண்ட்டில் இருக்கோம். இங்கே கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே டீச்சர்ஸும் பிரின்சிபல் மேமாக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவங்கள வந்து ரொம்ப நல்லா மோட்டிவேட் பண்ணுது. இங்கே ஆண்டர்ப்ரனர்ங்கிறதுலாம் இப்போ நம்ம படிக்கும்போதெல்லாம் வி ஹவ் நாட் ஈவன் கம் அவுட். நாங்கள் என்ன பண்ணணுன்ற ஐடியா இல்லாமல் இருந்தோம். பட் இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அந்த ஒரு தாட்ஸை கொண்டு வரதெல்லாம் வந்து எந்த ஸ்கூல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். அண்ட் எங்கள் கிட்ஸும் வந்து இதுக்கான எஃபர்ட்ஸை அவங்களாவே தனியாக பண்ணுறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் சொல்கிறோம். பேரண்ட்ஸ் நாங்களே ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க வந்து இல்லை, என்னோடய மேம் வந்து எங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் மேம் வந்து நாங்கள் எப்படி தனியாக இதை கொண்டு வரணுங்கிறத தான் கொண்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு குட் தாட்ஸும் குட் ப்ராக்டிசஸையும் இந்த ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எங்கள் குழந்தை 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் படிக்கிறாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் எங்களுக்கு ஃபீட்பேக்னு நாங்கள் இது வரைக்கும் சின்னதாக கூட ஒரு நெகட்டிவ் கண்டுபிடிச்சதில்லை. நெகட்டிவ்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கூட பசங்க ஃபுல்லாக ஸ்கூல்னே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சாட்டர்டே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க. அதே மாதிரி ஸ்டடீஸ் சொல்லவே வேணாம். இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட வந்து எங்கள் பசங்க வீட்டில் வந்து படிக்கிறாங்களா, ஹோம்ஒர்க் பண்ணுறாங்களா, ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களா, ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் அதை இது வரைக்கும் பார்த்ததில்லை. பிகாஸ் வி ட்ரஸ்ட் எங்களோட டீச்சர்ஸ் தான் எல்லாமே. அவங்களுக்கு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி இருந்து எங்கள் பசங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸ்ரதாவை நாங்கள் ரொம்ப ஹைலி ரெக்கமெண்டட் ஸ்கூல்னு நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்ரதா.